வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நேத்துல இருந்து தமிழுக்காக டெய்லி ஒரு 50 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் செஷன்ஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கோம். 6th-லேருந்து 12th வரைக்கும் இம்பார்ட்டண்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். டெய்லி ஒரு 50 கொஸ்டின்ஸ். ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்ற காரணத்தினால படிக்காதவங்களுக்கா இருக்கட்டும், இல்லை படிச்சு ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கா இருக்கட்டும், இந்த டெய்லி ஒரு 50 கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் டைமே கிடைக்கலனாலும் ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது அது மண் போட்டு விட்டுட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே அதுவே உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்காக தான் இந்த வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா உங்களுக்காக நான் தேடி தேடி தான் ஒவ்வொன்றும் எழுதி உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்காக நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பயிற்சி வினாத்தாள் 2 ஏற்கனவே 1 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுது, எத்தனைக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என பாராட்ட பெற்றவர். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட். யாரை அப்படி சொல்லியிருக்காருன்னா நெல்லை சு முத்து. சரிங்களா? நெல்லை சு முத்து அவர்களை ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு அவரை பாராட்டி இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து பாருங்க. தமிழே உன்னை நினைக்கும் போது தமிழனின் நெஞ்சம் இனிக்கும் என பாடியவர் யாருன்னா காசி ஆனந்தன். இந்த மாதிரி வரிகள் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. நம்மளுக்கு நிறைய என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு புத்தகம் கேட்குறாங்க, இல்லை ஒரு வரியை கொடுத்துட்டு இது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது, இல்லை இது யாரால் பாடப்பட்டது, இது யாருடைய கூற்று, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு நிறைய வருது. இலக்கணமும் வருது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நம்மளுக்கு ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு வருது. சரிங்களா? யாருன்னா காசி ஆனந்தன். அடுத்து பாருங்க. பாரதிதாசனை புரட்சி கவி என பாராட்டியவர் யார்? இப்ப நம்மளுக்கு பாரதிதாசனை புரட்சி கவி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். ஆனா அவர் அந்த புரட்சி கவி அப்படின்னு முதல்ல பாராட்டியவர் யாருன்னா நம்மளுடைய அறிஞர் அண்ணா. சரிங்களா? அறிஞர் அண்ணா தான் பாரதிதாசனை முதல்ல புரட்சி கவி அப்படின்னு பாராட்டினாரு. அடுத்து பாருங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். இன்ப தமிழ்ல வரும். சரிங்களா? 6th ஸ்டாண்டர்ட் தான். இப்போ இந்த இதில் பார்க்க போகிறது எல்லாமே 6th ஸ்டாண்டர்டில் இருக்க கொஸ்டின்ஸ் தாங்க. ஓகேங்களா? நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்கன்னா இது ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பாரதிதாசன். அடுத்து பாருங்க. உள்ள பூட்டு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளத்தின் அறியாமை. அதாவது உள்ளத்தை நீ பூட்டி வச்சுக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளி விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாம அப்படியே அறியாமையா இருக்கிறது தான் உள்ளத்தின் அறியாமை. ஓகேங்களா? செந்தமிழ் பிரித்து எழுத கிடைப்பது. செந்தமிழை எப்படி நீங்க பிரிச்சு எழுதுவீங்க அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் தேல் தோன்றியது போல். இது யாருடைய வரிகள்னா வாணிதாசன். சரிங்களா? வாணிதாசனுடைய வரிகள். அடுத்து பாருங்க. முடி என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லயே நம்மளுக்கு ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சொல்லும் எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டினும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதனால அந்த டேபிளர் காலமும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முடி அப்படின்ற சொல் முதல்ல இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தொல்காப்பியம். தமிழ் என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்டுள்ள நூல். அடுத்து நம்ம ஒரு 3 பார்க்க போறோம். 3 கொஸ்டின் என்னன்னா, தமிழ் எங்க முதல்ல உபயோகப்படுத்தினாங்க, தமிழ்நாடு எங்க உபயோகப்படுத்தினாங்க, தமிழன் அப்படின்ற வார்த்தையை எங்க முதலில் உபயோகப்படுத்தினாங்க, அதோடைய வரிகளையும் நான் உங்களுக்காக கொடுத்துட்றேன். சரிங்களா? ஏன்னா சில நேரத்துல இந்த வரிகள் கொடுத்துட்டு இது எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டிஃபிகல்ட்டி வேணான்ட்டு நான் உங்களுக்கு இதுவுமே வரியும் கொடுத்துட்டேன். சரிங்களா? தமிழ் என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்டுள்ள நூல் எதுனா தொல்காப்பியத்துலதான் தமிழ் அப்படின்ற வார்த்தையை முதல்ல தொல்காப்பியர் பயன்படுத்திருக்காரு. அந்த வரி என்னன்னா, தமிழன் கிளவியும் அதனோரற்றே. சரிங்களா? தமிழன் கிளவியும். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? இதுலதான் தமிழ் அப்படின்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் பயன்படுத்தியுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரத்துலதான் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதின ஆயின் அப்படின்னு இளங்கோவடிகள் வரிகள்ல குறிப்பிட்டிருக்காரு. சோ தமிழ் அப்படின்னா தொல்காப்பியம், தமிழ்நாடுனா சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க. தமிழன்
தமிழன் அப்படின்ற வார்த்தையை முதல்ல இடம்பெற்றுள்ள நூல் எதுனா அப்பர் தேவாரம். வரிகள் வந்து தமிழன் கண்டாய் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா, இந்த மூணுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்னா தொல்காப்பியம், தமிழ்நாடுனா சிலப்பதிகாரம், தமிழன்னா அப்பர் தேவாரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கடல் நீர் முகுந்த கம்மஞ்சூள் எழில் என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. எதுன்னா கார் 40. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கடல் நீர் ஆவியாகி அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதாவது மழை பொழியிற ப்ராசஸ் நம்ம சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். அதை வந்துட்டு இலக்கியங்கள்ல இப்ப அறிவியல் வளர்ந்ததுனால நம்மளுக்கு தெரியுது, கடல் நீர் வந்து ஆவியாகி மேல போய் கருமேகங்கள்லாம் சூழ்ந்து திருப்பியும் மழையா நம்மளுக்கு திரும்பி வருதுன்னு. ஆனா அந்த காலகட்டத்திலே கார் 40 வந்துட்டு அந்த பத்தின விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடல் நீர் முகந்த கம்மஞ்சூள் எழிலி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த கொஸ்டின் நம்ம நேத்தே பார்த்தோம், டைரக்டா சொல்லியிருந்தா அதோடைய வரிகள். இது ஆழ அமுக்கி முகக்கேனும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார். அதாவது இந்த தண்ணியோடைய தன்மையை வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. அடுத்து பாருங்க, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல மாத்தி கேட்கப்பட்ட கொஸ்டின். சரிங்களா, மாத்தி கேட்கப்பட்ட கொஸ்டின். நெடுவெல்லூசி நெடுவசி பார்த்த வடு அப்படின்னா அந்த போர்க்காலத்துல வந்துட்டு அவங்க போரிடும் போது வந்த அந்த ஒரு காயத்தை வந்துட்டு ஊசி வைத்து தைத்த ஒரு கதை வந்துட்டு எதுல இருக்குன்னா பதிற்றுப்பத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதையே வந்து இந்த சுறாமீன் தாக்கியதுனால ஏற்பட்ட காயத்தை வந்துட்டு நரம்பு மூலம் தைத்த கதை தான் இந்த வரி. கோர்சுரா எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்று கூறிய நூல் எதுனா நற்றிணை. சரிங்களா, போர்க்களத்துல ஏற்பட்ட வடுவ தைத்த கதை வந்து பதிற்று. அதுவே சுறானால ஏற்பட்ட காயத்தை வந்து நரம்பினால் தைத்த கதையை கூறிய இலக்கியம் வந்துட்டு நற்றிணை. இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். அடுத்து பாருங்க, திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. அதாவது கலீலியோ வந்துட்டு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருப்பார் அறிவியலோட இது. அப்ப கலீலியோ வந்து கண்டுபிடிச்சிருப்பார். அதாவது அதாவது நம்ம தூரத்துல இருக்கிறது கூட நம்ம அந்த டெலஸ்கோப் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கிட்ட தெரியற மாதிரி பார்க்க முடியும் இல்லையா. இதை வந்துட்டு அந்த காலத்திலே கபிலர் வந்து திருவள்ளுவ மாலை அப்படின்ற புத்தகத்துல வந்துட்டு இது வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. திருவள்ளுவ மாலையில கபிலர் சொல்லியிருக்காரு. அடுத்து இலக்கண கொஸ்டின்ஸ் வந்து சிலது பார்க்கலாங்களா. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 வகை. என்னென்ன அப்படின்னா எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு. சரிங்களா, எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு. இப்ப நம்மளுக்கு 12 உயிரெழுத்துக்கள் இருக்குன்னு தெரியலையா. அதுல குறில் 5, நெடில் 7. குறில்னா தெரியல, குறுகி ஒலிக்கும் எழுத்துக்களை குறில் எழுத்து சொல்லுவோம். நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள் சொல்லுவோம். அப்ப 5 + 7 12 உயிர் எழுத்துக்களை 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு குறில் எழுத்து, இன்னொன்னு நெடில் எழுத்து. அடுத்து பாருங்க, மாத்திரையுடைய அளவு. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். குறிலா இருந்தா 1 மாத்திரை, நெடிலா இருந்தா 2 மாத்திரை. அதே மாதிரி மெய்யெழுத்து மற்றும் ஆயுத எழுத்துக்கு நீங்க அரை மாத்திரை பயன்படுத்த வேண்டும். அடுத்து பாருங்க, மேரு அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேரு என்னும் சொல்லுக்கு பொருள் என்னன்னா இமயமலை. இமயமலை தான் மேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொங்கு என்பதன் பொருள் என்னன்னா மகரந்தம். மகரந்தம் தான் கொங்கு அப்படின்ற வார்த்தையில குறிப்பிட்டிருக்காங்க. இளங்கோவடிகள் வந்துட்டு எந்த மரபை சார்ந்தவர்னு போன கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம், சேர மரபு. அவர் வாழ்ந்த காலகட்டம் என்னன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்த பீன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிமு 2ஆம் நூற்றாண்டுன்னு கூட ஆப்ஷன்ல இருக்கும். நிறைய பேர் வந்து 2ஆம் நூற்றாண்டு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். ஆனா கிபியா கிமுவா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. சோ கிபி 2ஆம் நூற்றாண்டு. இரட்டை காப்பியங்கள் என போற்றப்படும் காப்பியங்கள் என்னன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இப்ப இது இல்லாம நம்மளுக்கு ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள் அப்படின்றதுலாம் தெரியும் இல்லையா. இது ரெண்டுமே ஐம்பெருங்காப்பியங்கள்ல தான் வரும். இருந்தாலும் குறிப்பாக இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றது சிலப்பதிகார மணிமேகலை. சிலப்பதிகாரத்தை எழுதினவர் இளங்கோவடிகள், மணிமேகலையை எழுதினவர் சீத்தலை சாத்தனார். சரிங்களா, அந்த பேரு எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படம் வேண்டும், இது காணி நிலம் வேண்டும். பாரதியார் எழுதின ஒரு பாடல் இல்லையா, அதுல அவர் சொல்லியிருப்பார். பாரதியாரோட பாடல் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். நெக்ஸ்ட், சத்திமூத்த புலவரால் பாடப்பட்ட பறவை என்னன்னா செங்கால் நாராய். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அவரே பாடிப்பார், நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு ஒரு பாடலே இருக்கு இல்லையா. சோ செங்கால் நாராயை பற்றி பாடிய புலவர் யாருன்னா சத்திமூத்த புலவர். உலகிலேயே நெடுந்தொலைவை கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை எதுனா ஆர்டிக் ஆலா.
சரிங்களா. ஆர்டிக் காலா, இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியுமானால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. இவரை பத்தின கொஸ்டின்ஸ் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வருதுங்க. அட்லீஸ்ட் இவரை பத்தி ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். இவருடைய வாழ்க்கை வரலாறா இருக்கலாம், இல்ல இவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னு இருக்கலாம், இவருடைய வரிகளா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. டாக்டர் சலீம் அலி தனது வரலாற்று நூலுக்கு அவர் வைத்த பெயர் என்னன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. அதுதான் அவருடைய தன் வரலாற்று நூல். தன் வரலாற்றுன்னா என்ன, அவரை பத்தி அவரே எழுதிக்கிறது இல்லையா, இங்கிலீஷ்ல ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ தன் வரலாற்று நூலுக்கு அவர் வைத்த பெயர் என்னன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. இப்ப கிராமர் பார்க்கலாம் இல்லையா. நம்ம பயிற்சித்தாள் ஒண்ணுன்னா முதல் எழுத்துக்கள்னா என்னன்னு பார்த்தோம். முதல் எழுத்துக்கள் வந்து 30, அதாவது உயிர் எழுத்து 12 மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய இரண்டும் சேர்த்து 30 எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சார்பு எழுத்துக்கள்னா என்ன. சார்பு எழுத்துக்களின் எண்ணிக்கை என்னன்னா 10. அதுல என்னென்ன வரும்ன்றது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகுரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. இதை கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பொதுவா ஆத்திச்சுடி எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஔவையார். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆத்திச்சுடி எழுதியது ஔவையார். அதுலயே புதிய ஆத்திச்சுடியை எழுதுனது யாருன்னா பாரதியார். சரிங்களா. புதிய ஆத்திச்சுடி எழுதுனது பாரதியார். அதுலயே அறிவியல் ஆத்திச்சுடியை எழுதுனது யாருன்னா நெல்லை சு முத்து. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நெல்லை சு முத்து. அடுத்து ஔடதம் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா மருந்து. மருந்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஔடதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். உலகிலேயே முதன்முறையாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரோபோ அப்படின்ற பெயரை முதல்ல உபயோகப்படுத்துவது யாரு, காரல் கபக். அவர் தான் வந்து முதல்ல ரோபோ அப்படின்ற சொல்ல அறிமுகப்படுத்திருப்பாரு. அதுக்கு பொருள் அடிமை. அதே மாதிரி சவுதி அரேபியால தான் ரோபோக்கும் வந்து குடியுரிமை வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐக்கிய நாடுகள் சபையால் புதுமைகளின் வெற்றியாளர் என்று பட்டம் சூட்டப்பட்ட ரோபோ எதுனா சோஃபியா. சோஃபியா அப்படின்ற ரோபோவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வந்து என்ன பெயர் சூட்டியிருக்காங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற ஒரு பட்டம் சூட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்துல் கலாம் எந்த புத்தகத்தை படித்த போது, இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். அப்துல் கலாம் எந்த புத்தகத்தை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி மூன்றையும் பெற்றார்னு கேக்குறாங்க. எந்த புத்தகம்னா விளக்குகள் பல தந்த ஒளி. அது யாரு எழுதுனதுன்னா லில்லியன் வாட்சன். இவர் எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி இதுதான் புத்தகம் வந்து அவருடைய ஃபேவரட் புத்தகம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தாங்க, ராமன் விளைவு. ஏன்னா இதன் மூலயமா தான் நம்ம தேசிய அறிவியல் நாளே இது பண்றோம். ராமன் விளைவு எப்போது கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா February 28, 1928. இயரும் அதே தான் பாருங்க, 28 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. February 28, 1928. இந்த February 28 தான் நம்ம தேசிய அறிவியல் நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து என்னன்னு சொல்லுவோம்னா ஆயுத எழுத்து. கரெக்டா. ஏன்னா இந்த அக்கு அப்படின்ற எழுத்தை வந்து சொல் முதல்ல எங்கேயா பார்த்திருப்பீங்களான்னா இல்ல. அதே மாதிரி சொல்லின் இறுதியிலயும் உங்களால பார்க்க முடியாது. அப்போ இடையில மட்டுமே வரும் எழுத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆயுத எழுத்து. அடுத்து பாருங்க, ஒரு வரி தான் கொடுத்துருக்காங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் வரி இடம் பெற்றுள்ள நூல். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். என்ன நூல்னா மூதுரை. மூதுரையை யார் எழுதுனது, ஔவையார். மூதுரையில எத்தனை பாடல்கள் இருக்கு, 31 பாடல்கள். இப்போ ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடான என்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்க மைண்ட்ல இருக்கோ அதை திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அது வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு மறக்காது. அடுத்து இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருடைய நிக்நேம் என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோமா. பாரதிதாசன் எனது வலது கை என்று யாரை புகழ்ந்தார். பாரதிதாசன் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை தான் இவர் தாங்க என்னோட வலது கை அப்படின்ற மாதிரி அவர் புகழ்ந்ததா சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா. அடுத்து பாருங்க, மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். நம்மளோட காமராசரை கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவரை வந்துட்டு தந்தை பெரியார் வந்து பாராட்டி இருக்காரு. இந்த மாதிரி நிறைய கர்ம வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி இருக்காரு. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து காமராஜர் ரிலேட்டடாவே நம்மளுக்கு இருக்கு. காமராசருக்காக மணிமண்டபம் எங்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா கன்னியாகுமரியில. எப்போதுன்னா 2000 அந்த ஆண்டு தான் வந்துட்டு
நம்மளோட தமிழ்நாடு சார்பில் வந்து கன்னியாகுமரியில வந்து காமராசருக்காக மணிமண்டபம் கட்டப்பட்டது. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள நாடு, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆசிய கண்டத்திலேயே, சரிங்களா, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கான்? சீனால. அப்ப ரெண்டாவது தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்க சென்னையில இருக்க அண்ணா இந்த அரங்கநாதன் அவர்களுடைய நூலகம். சரிங்களா, அரங்கநாதன் அவருடைய நூலகம் தான் இல்லையா, அறிஞர் அண்ணா நூலகம். அறிஞர் அண்ணா நூலகம். சரிங்களா, அது கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதுல நிறைய 9 ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃப்ளோர்லயும் வந்து என்னென்ன புத்தகங்கள் இருக்கு. இப்ப 2வது ஃப்ளோர்ல தமிழ் புத்தகங்கள் இருக்கும், 3வது ஃப்ளோர்ல இங்கிலீஷ் புத்தகங்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் எந்தெந்த புத்தகங்கள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது என்னன்னா ரா அரங்கநாதன் விருது. சரிங்களா, சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது ரா அரங்கநாதன் விருது. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவோம்னா இணை எழுத்துக்கள். சரிங்களா, ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பழமொழி 400. ஆற்றுணா வேண்டுவது இல் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. ஆசாரக்கோவை என்பதற்கு பொருள் என்ன? ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் எழுதியிருக்காரு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, பெருவாயின் முள்ளியார். இப்ப இந்த ஆசாரக்கோவை அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் ஆசாரக்கோவை. இந்த பெருவாயின் முள்ளியார் அவர் பிறந்த ஊர் என்னன்னா கயத்தூர். சரிங்களா, கயத்தூர்ல தான் பெருவாயின் முள்ளியார் வந்து பிறந்திருக்காரு. ஆசாரக்கோவை பாடல்களின் எண்ணிக்கை என்னன்னா 100. சரிங்களா, 100 பாடல்களை கொண்டுள்ளது ஆசாரக்கோவை. அடுத்து நம்ம பார்க்க போறது அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறது? லோரி. சரிங்களா, இப்ப நம்ம எப்படின்னு சொல்லுவோம், பொங்கல் திருநாள் சொல்லுவோம் இல்லையா, தை 1, அதுதான் நம்ம பொங்கல்னு சொல்லுவோம். அதே மாதிரி பஞ்சாப்ல வந்துட்டு இந்த அறுவடை திருநாளுக்கு வந்து லோரி அப்படின்ற பெயர் வைத்து அழைக்கிறார்கள். ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதுல எத்தனை கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டெய்லி உங்களுக்கு டைம் கிடைக்கலனாலும் இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருந்தா போதும். இல்லை நீங்க ஒர்க் பண்ணும்போது கூட இதை போட்டு விட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.